ஏழாம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியலில் தென்னிந்திய புதிய அரசுகள் மற்றும் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இந்த பாடத்தை 6ஆம் வகுப்பின் தென்னிந்திய அரசுகள் தோற்றத்தினுடைய தொடர்ச்சியாக கூறலாம். முதலாவதாக பிற்கால சோழர்கள். தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான நன்கு அறியப்பட்ட முடியாட்சி சோழ அரசு ஒன்று. அவர்களின் அரசு கட்டமைப்பு விரிவானது, நீர்ப்பாசன அமைப்பு முறை விரிந்து பறந்தது, அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை அவர்கள் கட்டியுள்ளனர். பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையம் பகுதியாக கொண்டிருந்தது. சோழர்களின் தலைநகராக உறையூர், அதாவது திருச்சி ஆகும். கரிகாலன் ஆட்சி காலத்தில் இவ்வரசு சிறப்பான இடத்தை வகித்தது. 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை விஜயாலய சோழன் கைப்பற்றி சோழ வம்சத்தை மீட்டு எழச் செய்தார். அவர் தஞ்சாவூரையும் கைப்பற்றி அதை தனது தலைநகராக மாற்றிக்கொண்டார். பிற்காலத்தில் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செய்தனர். முதலாம் ராஜராஜன் கிபி 985 முதல் 1014 வரை சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் ராஜராஜன் ஆவார். தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயம் இவரால் கட்டப்பட்டது. இது ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். விமலாதித்தனின் மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்கா தேவியை மணந்தார். ராஜராஜ நரேந்திரனின் மகனே முதலாம் குலோத்துங்கன் ஆவார். முதலாம் ராஜராஜனின் மகனான முதலாம் ராஜேந்திரன் கிபி 1014 முதல் 1004 கங்கை கொண்டான் என பிரகடனப்படுத்தி கொண்டார். முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் எழுப்பப்பட்டது. தெற்கு சுமத்ராவை கைப்பற்ற அவரது கடற்படை துணை புரிந்தது. கடற்பகுதிகளின் மீதான சோழர்களுடைய கட்டுப்பாடு கடல் கனிந்த வணிகம் செழித்தோங்க உதவியது. முதலாம் ராஜேந்திரனை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. மூன்றாவதாக பதவியேற்ற வீர ராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் உள்நாட்டு கலகம் ஒன்றில் கொல்லப்பட்டார். அவருடன் விஜயாலயனின் வழிவந்தோர் ஆட்சி முடிவுக்கு வந்தது. பிறகு கீழை சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றினார். முதலாம் குலோத்துங்கன் எனும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை அவர் தொடங்கி வைத்தார். கிபி 1279 முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் எனும் பாண்டிய அரசன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். இத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்றது. பிற்கால சோழர்களுடைய நிர்வாக முறை மிகவும் சிறந்ததாக இருந்தது. மத்திய அரசின் நிர்வாகம் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. அரசரின் ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் பனை ஓலையில் எழுதப்பட்டன அல்லது அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார். சோழ அரசனின் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டான். சோழ பேரரசில் யுவராஜாக்கள் நிர்வாக பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். சோழ பேரரசு மண்டலங்கள், நாடுகள், கிராமம் என பிரிக்கப்பட்டிருந்தது. கூற்றம் என்னும் பெயரும் இருந்தது. சோழர்களின் நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அலகு கிராமம், அதாவது கூற்றமாகும். உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் எனும் அமைப்புகளின் மூலம் செயல்பட்டது. வேளாண்மையின் விரிவாக்கத்தால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்பை உருவாக்கின. இவை ஊர்கள் என்று அறியப்பட்டன. பிராமணர், கிராமங்களைச் சேர்ந்த சபையோர் பொது மற்றும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர். வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகித்தனர். நாடுகளில் நாட்டார் எனும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது. ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் மற்றும் பல்வேறு குழுக்கள் மூலம் நீர்ப்பாசனம், சாலைகள், கோவில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உருத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும். இக்கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்த தெளிவான விளக்கும் கல்வெட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு குடும்பிலிருந்தும், குடும்பு என்பது ஒரு வார்டு என கொள்ளலாம். இவ்வாறாக ஒவ்வொரு குடும்பு, அதாவது வார்டிலிருந்து ஒரு உறுப்பினர்
மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடும் ஆடவர் 35 முதல் 70 வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும். வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளராகவோ சொந்த வீடு உடையராகவோ இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களின் பெயர்கள் பனை ஓலை துண்டுகளில் எழுதப்படும். அவை மண்பாண்டம் ஒன்றில் போடப்பட்டு மன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர் ஒரு சிறுவனை அழைத்து குடத்துக்குள் உள்ள ஓலை துண்டுகளை எடுக்கச் சொல்லி அதில் எழுதப்பட்டுள்ள பெயரை அறிவிப்பார். இம்முறையின்படி பல குழுக்கள் முடிவு செய்யப்படும். சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் பெறப்பட்டது. நிலவரியானது காணிக்கடன் என அழைக்கப்பட்டது. பெரும்பாலும் வரியானது மகசூலில் 1/3 பகுதி தானியமாக வசூலிக்கப்பட்டது. சோழ அரசர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோயில்கள் மற்றும் மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கினர். இவை தேவதான கிராமங்கள் என்று அழைக்கப்பட்டன. சோழ அரசில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம் என அழைக்கப்பட்டது. வேளாண் வகை மற்றும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல்வாரம் என அழைக்கப்படும் விளைச்சலின் பெரும்பகுதியை பெற்றனர். உழுகுடிகள் கீழ்வாரத்தை, அதாவது விளைச்சலின் சிறுபகுதியை பெற்றனர். அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தனர். போர் செய்வோரும் வணிகர்களும் சமுதாயத்தின் இடைநிலையில் இருந்தனர். சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு அதிமுக்கியத்துவம் புலப்புறத்தில் 1ஆம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நீர்ப்பாசனத்தில் தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால்கள் எனவும் தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால் எனவும் அழைக்கப்பட்டது. ஊர் மக்கள் அனைவருக்கும் பொதுவான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் என்று அழைக்கப்பட்டது. மிகுதியான பற்று கொண்டிருந்தனர். சிவபெருமானின் திருவிளையாடல்கள், சைவ அடியார்களான நாயன்மார்கள் எழுதிய பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டு சைவ திருமறைகள் என அழைக்கப்படுகின்றன. சோழர்கள் கட்டிய பிரம்மாண்ட கோயில்கள் இன்றளவும் புகழ் பெற்றவையாக விளங்குகின்றன. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களிலுள்ள கோயில்கள் சோழர்களின் கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள். சிற்பங்கள், செப்புச் சிலைகள், ஓவியங்கள் மற்றும் படிமவியல் ஆகியவற்றுடைய களஞ்சியமாகவும் இவைகள் உள்ளன. இந்த குரல் வழி பாடத்தொகுப்பின் முக்கிய நோக்கம், நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் செய்திகள் நாம் அறியாமலேயே நம் மூளையில் சென்று தங்கிவிடும் என்பது மனோதத்துவம். இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும். வானொலி போன்று செயல்படுவதால் நமது வேலைக்கோ பயணங்களுக்கோ எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். செவிக்கு உணவளிப்பீர், பயனடைவீர். பாடத்தின் தொடர்ச்சியாக சோழர்களின் கல்வி பணி. 1ஆம் ராஜேந்திரன் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனும் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை அமைத்தார். பின்பு வந்த சோழ அரசர்கள் கிபி 1048 புதுச்சேரிக்கு அருகே திருபுவனை எனும் ஊரிலும், கிபி 1067 செங்கல்பட்டு மாவட்டம் திருமுக்கூடலிலும் வேத கல்லூரிகளை நிறுவினர். உன்னதமான இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் சோழர் காலத்தைச் சேர்ந்தவை. வணிகத்தை பொறுத்தவரை சோழ அரசில் கடல்சார் வணிகம் செய்தோர் அஞ்சு வண்ணத்தார் எனவும் உள்நாட்டு வணிகம் செய்தோர் மணி கிராமத்தார் எனவும் அழைக்கப்பட்டனர். அஞ்சு வண்ணத்தார் என்பது மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது. அஞ்சு வண்ணத்தார் ஐநூற்றுவர் எனவும் அழைக்கப்பட்டனர். இவர்கள் மேற்கு கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தனர். இந்த அமைப்பு தென்கிழக்கு ஆசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் சார்ந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்தியது. மணி கிராமத்தார் மற்றும் அஞ்சு வண்ணத்தார் அமைப்புகள் பிற்காலத்தில் ஒன்றிணைக்கப்பட்டு ஐநூற்றுவர் அல்லது திசை 1500 என்று அழைக்கப்பட்டனர். இவை கர்நாடக மாநிலம் ஐகோலில் அமைந்திருந்த தலைமை அமைப்புகளின் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வணிகத்தின் மூலம் யானை தந்தங்கள், பவளம், சங்குகள், ஒளிபுகும் மற்றும் ஒளிபுகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம் மற்றும் வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் ஆகியவற்றை இறக்குமதி செய்தனர். சந்தனம், கருங்காலி, சுவையூட்டும் பொருட்கள், விலையுறந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு ஆகியவையும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இனி பிற்கால பாண்டியர்கள்.
4ஆம் நூற்றாண்டு பழமையான அரச வம்சங்களுள் ஒன்று பாண்டியர் வம்சம். முக்கிய துறைமுகங்களுள் ஒன்றான கொர்க்கை முத்துப்புளித்தலோடு தொடர்புடையது. இது தொடக்க காலத்தில் பாண்டியர்களுடைய தலைநகரமாகவும் இருந்தது. பிற்காலத்தில் மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம். சங்ககால பாண்டியர்களின் கீழ் மதுரை மாநகர் பெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் எனும் பாண்டிய அரசன் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதியை மீட்டார். அரிகேசரி மாரவர்மன் எனும் வலிமைமிக்க முதல் பாண்டிய அரசர் கிபி 642 அரியணை ஏறினார். இவர் பல்லவ அரசர்கள் 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்தவர். அரிகேசரி மாரவர்மன் அடையாளப்படுத்தப்படுகிறார். சைவத்துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றினார். மதம் மாறிய அரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக சரித்திரம் கூறுகிறது. அரிகேசரிக்கு பின் பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னனான ஜடில பராந்தக நெடுஞ்சடையன், அதாவது 1ஆம் வரகுணன், கிபி 756 முதல் 815 வரை ஆட்சி பொறுப்பில் இருந்தார். இவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். 1ஆம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் 2ஆம் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டே வெளியேறினார். 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினர். காயல் அவர்களது முக்கிய துறைமுகமாக இருந்தது. பாண்டியர் ஆட்சியின் போது வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ 2 முறை, அதாவது 1288 1293 காயலுக்கு வருகை புரிந்தார். காயல் துறைமுகம் அரேபிய சீன கப்பல்களால் நிரம்பியிருந்தது என்று மார்க்கோ போலோ கூறுகிறார். பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என்று புகழாரம் சூட்டுகிறார். மார்க்கோ போலோ தனது பயண குறிப்புகளில் சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல் மற்றும் அரசர்களுடைய பலதார மனத்தை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன், அதாவது ஜடாவர்மன் எனவும் அழைக்கப்படுகிறார். ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் 1251 முதல் 1268 வரை ஆட்சி பொறுப்பில் இருந்தார். இவர் ஹொய்சாளர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். கண்ணனூர் என்னும் இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் மாளவ அரசர் வீர சோமேஸ்வரனை தோற்கடித்தார். சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது அவருடன் விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன் ஆகியோர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர். சுந்தரபாண்டியனுக்கு பிறகு மாரவர்மன் குலசேகரன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவருக்கு வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் என 2 மகன்கள் இருந்தனர். வீரபாண்டியன் கூட்டு அரசராக நியமிக்கப்பட்டார். இதனால் தந்தை மீது வெறுப்புட்ட சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரனை கொன்றார். பின்பு சுந்தரபாண்டியன் டெல்லி சென்று அலாவுதீன் கில்ஜியின் பாதுகாப்பில் அடைக்கலமானார். மாலிகாபூரின் இந்திய படையெடுப்பிற்கு இதுவே முக்கிய காரணம். மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் சேனலின் குரல் வழி பாடத்தொகுப்பினை தடையில்லாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து பயன்பெற வேண்டுகிறோம். படத்தின் தொடர்ச்சியாக பிற்கால பாண்டியர்களுடைய ஆட்சி அமைப்பும் சமூகமும். மதுரை மாநகரம் பொதுமக்களால் கூடல் என்றே போற்றப்பட்டு வந்தது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர். பாண்டியர்கள் அராபிய வணிக பண்பாட்டு உலகில் அவர்களுக்கு இருந்த தொடர்பின் மூலம் குதிரைகளை இறக்குமதி செய்தனர். அரசர்கள் மனு சாஸ்திரத்தின்படிதான் ஆட்சி செய்வதாக கூறினர். பாண்டியர் ஆட்சியில் மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம் எனும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர். நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமிபுத்திரர் அல்லது வேளாளர் என்று விவரிக்கப்பட்டுள்ளனர். பாண்டிய அரசில் சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் என்பது சித்திரமேழி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது. பிரதம அமைச்சர் உத்தரமந்திரி என்று அழைக்கப்பட்டார். பாண்டிய அரசில் மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி ஆகியோர் முக்கியமான வரலாற்று ஆளுமைகளாக இருந்தனர். பாண்டிய அரசில் அகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. மாறன், ஆதித்தன், தென்னவன், தமிழ்வேள் என்பது படைத்தளபதிகளுடைய பட்டங்கள். பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. மண்டலங்கள் வளநாடு என்று அழைக்கப்பட்டது. வளநாடுகள் பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டன. நாடுகளை நிர்வாகம் செய்தவர்கள் நாட்டார் என அழைக்கப்பட்டனர். நாடுகளும் கூற்றங்களும் மங்கலம், நகரம், ஊர், குடி எனும் குடியிருப்புகளை கொண்டிருந்தன. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் எனும் ஊரில் உள்ள கல்வெட்டு கிபி 800ஆம் காலத்திய
பாண்டிய பேரரசின் கிராம நிர்வாக தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது. பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையில் நீர் ஆதாரங்களை உருவாக்கினர். பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர். வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர் பேராதரவு நல்கினர். இடைக்கால பிற்கால பாண்டியர்கள் புதிய கோயில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை. ஏற்கனவே இருந்த கோயில்களை பராமரித்து வந்தனர். பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களுடைய தனிச்சிறப்பு. வணிகத்தை பொறுத்தவரை காயல் துறைமுகத்தில் மாலிக்குல் இஸ்லாம் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. பாண்டியர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்நிறுவனம் செய்து கொடுத்தது. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். பாண்டியர்களின் முக்கிய வணிக துறைமுகம் காயல்பட்டினம். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றது. இந்த தங்க நாணயங்கள் காசு, களஞ்சு, பொன் என பலவாறு அழைக்கப்பட்டது. பாண்டியர் காலத்து கடல்சார் குதிரை வணிகம் குறித்து மார்க்கோ போலோ, வாசப் ஆகியோரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயல் மற்றும் பிற இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதியாயின எனவும், அதில் 1400 குதிரைகள் மாலிக்குல் இஸ்லாம் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும் எனவும் குறிப்பிடுகிறது. காயல் துறைமுக குதிரை வணிகத்தில் ஒரு குதிரையின் விலை சொக்க தங்கத்தினால் ஆன 220 தினார்கள் என அவர் எழுதுகிறார். இவ்வாறாக பழங்கால தென்னிந்திய அரசர்களின் ஆட்சி முறைகள் குறித்து பனையோலைகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள், மார்க்கோ போலோ மற்றும் வாசப் ஆகியோரின் பயண குறிப்புகளால் நாம் மிகவும் எளிதாக அறிந்து கொள்ள முடிகிறது.